இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் சீசன் ஆக்சுவலி முடிய போகுது. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஆக்சுவலி வந்து ஜாக்ஃப்ரூட்டோட சீட் வந்து கலெக்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ இல்லை இப்போ வந்து ஜாக்ஃப்ரூட்டோட பழம் வந்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ ஜாக்ஃப்ரூட்டோட சீடை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இன்னும் வந்து அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஊரில் இல்லைன்னா கேரளாவில், நம்ம கன்னியாகுமரியில் இல்லைன்னா கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்ஃப்ரூட் வந்து நிறைய கிடைக்கும். அந்த பலா மரத்தில் பலாப்பழம் தான் நிறைய இருக்கும். இப்போ இருக்கிற சம்மர் சீசனில் நார்மலி வந்து நான் பண்ணுறது என்னென்னா, நம்ம வந்து பலாப்பழம் சாப்பிட்டு பேலன்ஸ் இருக்கிற அதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணி, அதாவது காய வச்சு வைக்கிறது உண்டு. அது வந்து நம்ம வந்து திருப்பி வந்து ஃபியூச்சருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி காய வச்சு வச்சிங்கன்னா ஃபியூச்சர் பர்பஸுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜாக்ஃப்ரூட் இல்லாத டைமில் வந்து நம்ம அந்த பலாக்கொட்டையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த பலாக்கொட்டையை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ், முதல்ல வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பலாக்கொட்டையை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து உடல் ஆற்றலை வந்து அதிகரிக்க உதவுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது. விட்டமின் ஏ இருக்கிறதுனாலே எல்லாருக்குமே தெரியும், கண்களுக்கு சூப்பர்வான ஒரு ஃபுட்டு இது பலாக்கொட்டை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து அயன், அதாவது இரும்பு சத்து வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்மளை நார்மலி பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு வர்றது அந்த ரத்த சோகை அப்படிங்கிறது ஒரு நோய். ஸோ அதை வந்து இது வந்து குறைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இதில் வந்து புரத சத்துக்கள் வந்து மிகுதியாகவே இருக்குது. ஸோ இது இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நோய்களை வந்து தடுக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலி வந்து நம்ம வந்து வறுத்து வந்து பொடிச்சு வந்து ஃபர்தர் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜாக்ஃப்ரூட்டோட கொட்டை, அதாவது பலா கொட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வந்து பொடி பண்ணி யூஸ் பண்ணலாம். அது வந்து நார்மலி நிறைய நாள் வந்து நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால சிலருக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் வந்து அதை வந்து அந்த மாதிரி பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா மாறும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பலாக்கொட்டையில் வந்து நார் சத்துக்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வயிற்றுப்போக்கு நிறைய பேருக்கெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு மெடிசனாக வந்து இதை வந்து ஃபுட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பலாக்கொட்டையில் வந்து மேங்கனீஸ் சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரத்த உறைதலை வந்து கட்டுப்படுத்துது. ஸோ நார்மலி வந்து ஹார்ட் அட்டாக்லாம் ரத்த உறைஞ்செல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மேங்கனீஸ் சத்துக்கள் இருக்கிறதுனால அந்த ரத்த உறைதலை வந்து கட்டுப்படுத்துது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து புரத சத்துக்கள் மிகுதியாகவே இருக்குது. ஸோ இந்த புரத சத்துக்கள் இருக்கிறதுனால தசை வளர்ச்சிக்கு வந்து இது வந்து உதவுது. இந்த பலாக்கொட்டையில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்குது. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து இளம் வயதிலே வந்து தோல் சுருக்கங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ இளம் வயதாக இருக்கிறவங்க முதுமையானவர்களாக வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணுங்கன்னா இன்னும் வந்து இளமையாக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோலாம் பேஸ்ட்டு அரைச்சி வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுவோம், ஃபேஸ் பேக்கை வந்து அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இந்த பலாக்கொட்டையை வந்து நாம் அரைச்சி வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட முகம் வந்து பொலிவாகவும் இன்னொன்று வந்து இளமையாகவும் வந்து காட்சியளிக்கும். ஸோ இன்னும் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிற பயன்கள் இருக்கிறது தான் இந்த பலாக்கொட்டை. ஸோ இந்த பலாக்கொட்டையை வந்து இந்த சம்மர் சீசனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சம்மர் சீசனில் மட்டும் கிடையாது, இருந்தால் நீங்கள் வந்து ஃபர்தர் பர்பஸுக்காக வந்து காய வச்சு, அதாவது உலர வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து
விட்டுறாதீங்க. அவ்வளோ அவ்வளோ சத்துக்கள் மிகுந்தது இந்த பலாக்கொட்டை. மேக்ஸிமம் வந்து இதிலே நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து இதை வந்து யூஸ் பண்ண பாருங்கள். சும்மாவே வந்து இப்போ வந்து நீங்கள் வேக வச்சு சாப்பிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஜஸ்ட் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு ஜஸ்ட் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டாலே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நானே வந்து இந்த பலாக்கொட்டை அப்புறம் பலாசூழையை வச்சு ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவை இருந்தால் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பலாக்கொட்டையை வச்சு நான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு பலாக்கொட்டை சூப்பு பண்ண போகிறேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டையை வந்து நான் வந்து தோல் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து நார்மலி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பலாப்பழத்தை யூஸ் பண்ணிவிட்டு இந்த கொட்டையை வந்து நீங்கள் வந்து உலர வச்சு அதாவது காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல் வந்து ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண அதாவது பலாப்பழம் யூஸ் பண்ண உடனே கொட்டையை வந்து தோல் ரிமூவ் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும். ரிமூவ் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ நீங்கள் வந்து காய வச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த தோலே வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நானும் வந்து அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 1 month ஆகிருக்கும் நான் பலாப்பழம் யூஸ் பண்ணி. ஸோ அதோட கொட்டை தான் இது. ஸோ அதோட கொட்டையை வந்து காய வச்சு நான் உலர வச்சு இப்போ வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ தோல் வந்து ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பலாக்கொட்டை சூப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலாக்கொட்டையை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லாவே வேக வைக்க போகிறேன். இது வந்து குக்கரில் தான் நான் வேக வைக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும். ஸோ குக்கரில் வந்து தண்ணி உப்பு போட்டு நல்லாவே வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நார்மலி வந்து இந்த ஸ்கின் அதாவது தோல் ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு வந்து இதில் வந்து அந்த ப்ரௌன் கலர் தோல் இருக்குல்ல அதை வந்து நான் ரிமூவ் பண்ணலை. ஏன்னா சத்துக்கள் வந்து மிகுதியாகவே அதில் தான் இருக்குது. ஸோ எந்த மாதிரி நார்மலி வந்து வெஜிடபிள்ஸ் இல்லை எதுனாலுமே நான் வந்து தோல் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் தான் சத்துக்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து உப்பையும் தண்ணியும் போட்டு குக்கரில் வந்து வேக வச்சிடலாம். ஸோ பலாக்கொட்டையை போட்டாச்சு. அப்புறமா வந்து தேவைக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா வந்து தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து அரைக்கு தான் போகிறோம். ஸோ அதனால் குக்கரில் வந்து நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லாவே வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பலாக்கொட்டை சூப்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நல்லாவே வேக வச்ச பலாக்கொட்டை, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறது, நெக்ஸ்ட்டு வந்து காய்ச்சின பால். ஸோ தேவைக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பால் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பலாக்கொட்டை அரைச்சி வந்து நம்ம அந்த சூப்போட அந்த பதத்தில் எடுக்கணும். ஸோ அதுக்கு எவ்வளோ பால் தேவை அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வெங்காயம் இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது கூடால அரைச்சி எடுக்க போகிறேன். வேணும்னா இதை வந்து வதக்கிட்டு கூட இது கூட சேர்த்து அரைக்கலாம். இல்லை வந்து அரைச்சிட்டு நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். எதுனாலும் ஓகே. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பண்ண ஆரம்பிக்க. ஸோ நீங்கள் வந்து பேனில் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கீ எடுத்துக்கோங்க. எதுனாலும் உங்கள் விருப்பம் தான். நான் வந்து எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கிறத ஜஸ்ட்டு வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இதில் வந்து வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம்ல அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக. ஸோ நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நாம் பாலை காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த பாலை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல பால் அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டை பிடிக்காமல் எவ்வளோ வந்து தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ முதல்ல பால் விட்டதுக்கு பிறகு நல்லாவே அந்த கட்டை இல்லாமல் நல்லாவே கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இன்னும் வந்து சின்ன சின்ன கட்டை இருக்குது. ஸோ நல்லாவே கிளறிக்கோங்க. இப்போ வந்து இது திக்னஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி விடலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன்னா நார்மலி வந்து நாம் சூப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளோர்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்ப்பீங்கள்ல வெஜிடபிள் சூப்பெல்லாம் பண்ணுறதா இருந்தால். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அதுக்கு தேவை கிடையாது. திக்னஸ் வந்து இதிலே வந்து கிடச்சிரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி இது பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ இது ஜஸ்ட்டு கொதிக்க விட்டு உப்பையும் போட்டு
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வந்து தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து பலாக்கொட்டை வந்து வேக வைக்கிற டைமில் நாம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்து வந்து உப்பு போடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் வந்து காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகு போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு எவ்வளோ தேவையோ வந்து அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பரான யம்மியான பலாக்கொட்டை சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாமா? சூப்பரான யம்மியான டேஸ்டியான அப்படி பார்த்தாலே ஹாஹா அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கிற பலாக்கொட்டை சூப் வந்து ரெடியாக இருக்குது. பாருங்க, ஆவி பறக்க பறக்க அப்படியே குடிக்கலாம் போல இருக்குது. ஸோ அவ்வளோ வந்து சத்தான, அவ்வளோ வந்து ஹெல்த்தியான ஒரு என்ன சொல்கிறது, டேஸ்டியான யம்மியான சூப் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. இப்போ வந்து நான் வந்து குடிச்சிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ குடிச்சு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து பலாக்கொட்டை சூப்புன்னே சொல்ல முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நிஜமாகவே சும்மாலாம் சொல்லலைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஆவி பறக்க 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 வந்து சூப்பு குடிக்கிறது சூப்பராக இருக்குது. இது வந்து வின்டர் சீசனுக்கு சூப்பராக இருக்கும். பட் அந்த சீசனில் வந்து நமக்கு பலாக்கொட்டை கிடைக்காது. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டைம்ஸ் இந்த சம்மர் சீசனில் தான் உங்களுக்கு இது கிடைக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பிறகு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி வைக்க முடியலை அப்படின்னா இந்த டைமில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுங்க. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பு. ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனாவோட செகண்ட் வேவ் அடிச்சுட்டு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம பாடியை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே ஜாக்ஃப்ரூட் இந்த மாதிரி கொட்டை கிடச்சிது அப்படின்னா, பலாமரம்லாம் இருந்து அதுலேருந்து எடுத்தோம்னா எந்த விதமான ஒரு கெமிக்கலும் சேர்க்காத இது ஃப்ரூட்டிலேருந்து கிடைக்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப 100% ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவேன். நாங்களே இன்றைக்கி பண்ணது 100% ஆர்கானிக். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்தே இது எடுத்த பலாமரத்துலேருந்து எடுத்த கொட்டை தான் இது. ஸோ இதுவும் 100% ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நம்ம வெளியே இதெல்லாம் வாங்குறதா இருந்தால் இல்லை ஃப்ரூட்ஸ் இதை வாங்குறதா இருந்தால் நம்மளால் சொல்ல முடியாது. 90% கெமிக்கல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இந்த டைமில், கொரோனா டைமில் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க. சேஃபாக இருங்க. வெளியெல்லாம் போகிறது மாஸ்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. அப்புறமா வந்து வீட்டுக்குள்ளாடி வந்தாலும் கை காலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கோங்க. நம்மளை தான் காப்பாற்ற முடியும். ஸோ பி சேஃப். അത് എനിക്ക് മനസ്സിലായില്ല എന്തിനാണ്. Give me anything because it's okay. எல்லாருக்குமே இந்த பலாக்கொட்டை சூப் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Be happy, be healthy, be safe and enjoy life. Bye bye. Every little now and then it creeps on back.